ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாம் உண்மையை தெரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அன்னைக்கு பேசியிருப்பாள, இந்த மாதிரி நான் உன்னை ரெக்ரெட் பண்றேன் அப்படின்ட்டு. அவளை சொன்னதெல்லாம் அவ இவ்வளோ கஷ்டப்பட்டங்காட்டி தான் சொல்லியிருக்கா. நம்ம தெரியாம இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அவர் வீட்டில் ஓடி போய் பார்த்தா அங்க ஹீரோயின் ரூம்ல இருக்கா. போன உடனே அவர் பதறி போய் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியல. அவர் காலை பார்க்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போலன்ட்டு. இது எல்லாமே என்னால தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கிட்டாலதான் ஹீரோவை யார் தேத்துறது. அப்பெல்லாம் இல்ல, யார் சொன்னா எல்லாமே உன்னாலன்ட்டு. நான் தானே அன்னைக்கு உன்னை தேடி வந்தேன், அப்ப இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். நீ ஏன் வந்து எனக்கு கிராஷ் பண்ண அப்படின்ட்டு இருக்க, இல்ல நீ என்னாலதான் இப்படி எல்லாம் ஆன அப்படின்ட்டு இருக்க. இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலான்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா உங்க ஹீரோயின் சொல்றான். ஆனா உனக்கு அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தடிச்சுக்கிட்டேன். நான் இவ்வளவு நாள் பழி போட்டது உன் மேல இல்ல என் மேல. அதை நான் ஒத்துக்காம ஓடிக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் என்னோட ரெக்ரெட் நானா தான் இருந்திருக்கேன். இப்படி எல்லாம் இல்ல. பட் இப்ப பாரு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு இருக்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், நான் வருத்தப்பட்டுட்டே தான் இருக்க போறேன்னு இருக்கேன். அப்போ என்னையும் நீ சேர்த்துதான் வருத்தப்பட வைக்க போறேன்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் பாரு நான் உன்னை எப்படி பாத்துக்கிறேன்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மனசுல நினைச்சிட்டு இருக்க. ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பட் இவருக்கு அவங்க அம்மா ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சு அழுக வந்துருது. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா தூக்கத்துல கூட இதுக்கெல்லாம் உன் தப்பு இல்ல, அழுவாத, இத உன் தப்பு இல்ல, ஓகேதான் அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி மனசுல இருந்த பாரமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். காலையில எழுந்து பார்த்தா அவங்க அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்குன்னா ஒரே கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் படிக்க தெரியாதுல, அதனால காலையில சூரியன்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. பாட்டி பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுல அப்படின்னா நல்லா சிரிக்கிறத போடு, எனக்கு நைட்டை தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இருக்க, அப்படியா நல்லா பெரிய ஸ்மைலா போட்டு விடலாம் அப்படின்ட்டு நைட்டுக்கு இந்த மாதிரி நல்ல மூணு இருக்குல்ல அதை போடுன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அப்படியே படிப்படியா வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அம்மாவும் தனியா இருக்காங்க, கரெக்ட் தானம்மா அப்படின்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டி கிட்ட அவங்க அம்மா விட்டுறாங்க. கரெக்ட் தான்ப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சரி பாட்டிக்கும் அப்படியே சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கும் தனியா இல்லாத மாதிரி இருக்கும்ல, அதெல்லாமே சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்க. இங்க ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினா இந்த மாதிரி ஹீரோ உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயத்த வீட்டுல சொல்லியிருப்பா. அவ தம்பி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவளை பிலிம் விட்டு வரட்டிட போறாங்கிற மாதிரி அபசூனமாவே பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கெல்லாம் கோவம் வருது, அது எப்படி நீ சொல்லலான்ட்டு. ஆமா இவளால அவன் அழுதுருக்கான்ல, நீ யோசிச்சு பாரு. பசங்க ஒரு பொண்ணுனால அழுதா கண்டிப்பா கூட இருப்பாங்க. நான் ஒரு பையன், அதனால நான் சொல்றேன் கண்டிப்பா உனக்கு துரத்தி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ இதை பத்தியே சும்மா கேட்டுட்டு இருக்க. எனக்கு இந்த மாதிரி வந்தா நான் தைலம் போட்டு தூங்கிடுவேன், அவ்வளவுதான். அது ஸ்ட்ரெஸ் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கேள்வி விடுற மாதிரியே இல்ல. அவ்வளவுதானே, இப்போதைக்கு நான் உன்னை எப்பவுமே கஷ்டப்படாம வச்சுக்கிறேன், நீ சந்தோஷமா இருப்ப பாருன்ட்டு மறுபடியும் போய் உண்மையை சொல்ல, எனக்கு மண்டையே பிச்சிடும் போல இருக்குன்னு இருக்க. ஹீரோயினுக்கா நீங்க நினைச்சு பாக்குறா. பட் அவளுக்கு வலிச்சிருக்காது போல. இருந்தாலும் ஹீரோ கிட்ட அப்படிலாம் சொல்ல முடியாதுல, எனக்கு பதில் தெரியல போ அப்படின்ட்டு மறுபடியும் போய் கதை சொத்திக்கிறா. அட சொல்லிட்டு தான் போயேன், கொஞ்சம் வலிச்சுதான் நிறைய வலிச்சுதான் இருக்க. ஹீரோயின் அப்படிலாம் இல்ல, நீ என்கிட்ட இந்த கேள்வியே கேட்காதன்ட்டு ரூம்ல போய் டோரையே சாத்திக்கிறா. இதுக்கு மேல போறதுக்கு ரூமும் இல்ல. அடுத்து இவர் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆனா கூட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த முடி பறக்குதுன்னு டென்ஷனான பேண்ட் எடுத்துட்டு வருது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு ஷாக் ஆயிருது. கண்ணு பிக்கிறதுன்னு ஹீரோயின் தேய்ச்சா கூட ஹீரோ பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு போய் சொட்டு மருந்து வாங்கிட்டு வருது. இவளுக்கே பாத்தீங்கன்னா என்னடா இவன் இவ்வளவு வயடா பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஆயிடுது. ஹீரோயினுக்கு இந்த கால் வலிக்குள்ள, அதனால புதுசா பாத்தீங்கன்னா எதோ தூக்கிட்டு வராரு. என்னடா பண்ணிருக்க அப்படின்னா அவளுக்கு கால் வலிக்க கூடாதுன்ட்டு இந்த ரோலர் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கிட்டு வருதுன்னு. அடுத்து ஏதோ வேற ஏதோ ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள என்னடா பண்ற அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தாதான் தெரியுது தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோ தூக்க கூட விடல, அப்படியே தூக்கிட்டு வந்து இவளுக்கு இந்த சோஃபால அப்படியே மிஷின் மாதிரி இருக்குல்ல, ரிலாக்ஸேஷன் மிஷின், அதை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாயி போயிடுறா. இதே மாதிரியே இவர் தாங்கிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கம்ப்ளீட்டா முடிச்சிருவா. அதாவது ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் காப்பி வந்த உடனே ரெண்டு பேத்துக்கு ஒரே சந்தோஷம். எப்படி பாத்தியா, இவ்வளவு நாள் கழிச்சதுனால பக்கவான ஒரு ஸ்டோரி எழுதி முடிச்சிருக்கேன், இந்த ஸ்டோரியை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகணும்ட்டு ரெண்டு பேரும் வைன் குடிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு வைன் வச்சிருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ சொல்லிக்கிட்டு இருப்பா, அவ இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாள், அப்ப பீப்புள்ல கிஃப்டா கொடுக்கறதே இந்த வைன் மட்டும்தான், அதனால என்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ குடிச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்க. நிஜமாலுமே வா அவ்வளவு கிஃப்ட் வருமான்னு இருக்காங்க. ரெண்டு பேரும் என்னென்னலாம் கதை நடந்துச்சு, அந்த ஸ்டோரி எப்படி எல்லாம் கம்ப்ளீட்டா எழுதி முடிச்சாங்க அப்படின்ட்டு ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ ரிப்போர்ட்டர் ஆகினா என்ன பண்ணிருப்பேன் இருக்க, யாருக்கு தெரியும், மேபி நான் குடிக்கறியா கூட சுத்திட்டு இருப்பேன், அவ கலாய்ச்சிட்டு இருக்க. குடிக்கறியா அப்படின்ட்டு ஹீரோ இது பண்ணிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் எவ்வளவு சுடு இருப்ப தெரியுமா சின்ன வயசுல இருக்க. ஆமா நீ கூட தான் தொண்ணு இருக்க பாரு, நீ இப்ப எவ்வளவு லக் அடிச்சு இப்படி ஆயிட்ட அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. பட் பல நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் மூஞ்சில சந்தோஷம் தெரியுது. அங்க ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷம் தெரியுதுன்ட்டு எப்படியோ ரெண்டு அல்ல பாஞ்சிட்டு இருந்த மனசும் அப்படியே காம் மைண்ட்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு யார் யாரோ வந்திருக்காங்க. ஏடா இது புது ஆளா இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அடுத்த மூவியை ஸ்டார்ட் பண்ண போறாருல. சோ ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டுருப்பாங்க. அதாவது இந்த ஆர்ட் டைரக்டர் அப்படி இப்படின்னு இருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அதாவது போட்டோகிராஃபியோட லீடர் அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே ரொம்ப தூரம் ஆயிடுச்சு உங்க வீட்டை கண்டுபிடிச்சு வரக்கு. அடுத்தடுத்து நம்ம பசங்க வந்துருவாங்க. ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம், மூவியை பட்டை கிளப்பிடலான் இருக்க.
சொல்லிட்டு இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு அடுத்த ஆள் வந்துட்டாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடியோலாம் டிசைன் பண்ணுவாங்கல்ல அவங்க தான். வாங்க வாங்க அப்படின்ட்டு இருக்க. நெக்ஸ்ட் ஆள் இந்த மாதிரி லைட்னிங்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்க எல்லாரும் வரவேற்கிறோம். சரி அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கா. என்னடா புதுசா வேற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம்ட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் டைம்ல பயந்துட்டு வந்துட்டு இருக்க. பின்னாடியே ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு நான் பயமாயிடுச்சு. யாரா இவன் ஸ்டாக்கர் மாதிரி வந்துட்டு இருக்கான்ட்டு. அவன் பின்னாடியே வர என்னடா ஃபாலோ பண்றியா தனியா வரேன்ட்டு அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டா. மேம் அப்படின்ட்டு ஹீரோயினோட பேரை கண்டு வேற சொல்லிட்டான். ஹீரோயின் காய்ச்சிடும். நான் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண போறேன் உங்களோட ஃபிலிம்ல. நான் தான் இங்க வந்திருக்கேன். அட்ரஸ் கேட்கலான்னு வந்துட்டு இருக்கேன். அட்ரஸா? ஐயோ சாரி சார், சரி வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டா. எல்லாருமே இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஹீரோயின் வந்த உடனே சரி அப்படியே இடமே கொஞ்சம் லைட்டா அமைதியாகுது. ஹீரோயின் இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படிங்கும் போது வாங்க மேம் அப்படின்ட்டு எல்லாருமே அவரோட பேரை சொல்றாங்க. இதோ நாங்க சொல்ல போறோம் இன்ட்ரடக்ஷன்லாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்டே லொகேஷன் பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க லொகேஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாருமே போறாங்க. ஹீரோயின் ஒரு 5 நிமிஷம் இருங்க நாங்க. ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த மாதிரி லொகேஷன் பாக்குறதுக்கு நான் போறேன், ஸ்கிரிப்ட் மீட்டிங்ல நீ படிச்சுக்கோ இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருப்பாரு. ஹீரோயின் அப்பெல்லாம் இல்ல, என்னால கால் வலிக்கும் ஏற முடியாதுன்னு தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இருக்க. ஹீரோ அப்படிலாம் இல்லைங்கிறாங்க. சரி அப்படின்னா என்னையும் லொகேஷன் பார்க்க கூட்டி அதான் கரெக்டா இருக்கும், வேலை ஷேர் பண்ணி தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. ஹீரோ அதே மாதிரி லொகேஷன் பார்க்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்கா. அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் யார் யாரெல்லாம் போகணுமோன்ட்டு எல்லாருமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வழி அனுப்புறதுக்கு பின்னாடியே போறா. ஆனா அவளுக்கு மனசே இல்லை. சரி எப்படியோ நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோயின் நினைச்சு இருக்க. அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க க்ரூ மெம்பர்ஸ் கூட கிளம்பிடுறாங்க. அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா சரி நல்லா மீட்டிங் வச்சுக்கோ, எதுனா ஒரு வேணும்னா சொல்லு, எல்லாமே நான் பாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பாக்குறா. அடுத்து இவ்வளவு போயிட்டு அவளோட ஸ்கிரிப்ட் வேலை இருக்குல்ல அதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டா. அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப மரியாதையா நடத்துறாங்க. ஃபுல்லா ஆல்ரெடி சொல்லி வச்ச மாதிரி இருக்காங்க. அவங்க கதை இங்க ஓடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை தான் காட்டுறாங்க. பாவம் அவன் டெலிவரி பண்ணும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது பைக்ல. அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்க போல, அதுக்கு டெலிவரியும் வேற திங்ஸ் வச்சிருக்கான் போல. இப்ப அந்த மீட்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு, ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணவும் முடியல. அவனுக்கு கடைசியில பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் கூட இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அங்க கையில ரத்தம் கட்டிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்ல, மருந்து போறதுக்கு காசு இல்லைன்ட்டு அவனோட வாழ்க்கை ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு. வாழ்க்கையே வெறுத்து போய் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போனோன்னே மேல மாடியில நின்றுட்டு இருக்கான். மாடியில நிற்கும் போது அவனுக்கு ஒரே ஒரு போட்டோ தான் தெரியுது. ஆப்போசிட்ல தான் ஜெனி இருக்காளே. ஜெனியோட போட்டோ அவ்வளவு பெருசா ஒட்டிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே ஜெனியை பார்த்து ஒரு பக்கம் ஃபீலும் பண்றான், இன்னொரு பக்கம் அவனுக்கு ஒரு மாதிரி மிக்சட் எமோஷன்ஸா இருக்கு. என்னடா வாழ்க்கை இதுன்னு அவன் பாட்டுக்கு அப்படியே புலம்பிட்டே நின்னுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜெனியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு கடையில நல்லா ஃபுல் கட்டிட்டு இருக்காங்க. மேனேஜர் பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட டீடைல்ஸ் தாண்டி ஏதோ ஒரு ஷீட் மாதிரி இருக்கு, பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஆக்சுவலா ஜெனி ஒரு ஆளை பத்தி விசாரிச்சு பாடல, அது யாருன்ட்டு அவங்க அம்மா கேட்டிருப்பாங்களா மேனேஜர்கிட்ட. அவன் இதனாலதான் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனோட பேப்பரை தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எல்லா விஷயமும் அவங்க அம்மாவுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன உப்பு இவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறை சொல்லிட்டு போறாங்க. பாட்டி தின்னதுக்கு அப்புறம் போறா பாருன்ட்டு அவங்க அம்மாவை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம திட்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜெனியை தான் காட்டுறாங்க. அவ மேக்கப் ரூம்ல ஏதோ மேக்கப் போட்டுட்டு இருக்கா சீனுக்கு. அங்க அவளோட கோஆர்டர் கொடுத்திருக்கான் பாத்தீங்களா. அவன் வந்து சிறுன்னு பேசிட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த டைரக்டர் கிட்ட இந்த ஸ்டோரியை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு இருக்க. அது எதுக்கு என் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு இருக்கான் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் யாரு சொன்னா? எனக்கெல்லாம் அது தெரியாதுன்னு இருக்க. விளையாடாது, உங்க அம்மாவும் நீயும் சேர்ந்து பண்றதுல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்காக நான் ஒரு காலில் விழுந்து கெஞ்சின தெரியுமா? இப்ப இந்த ஸ்கிரிப்டை நீ பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்ட்டு அவன் கோஆர்டர் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த உலகம் உனக்கு ரொம்ப ஈஸியா போச்சுல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. நான்லாம் பண்ண மாட்டேன் சரியா? இந்த ஸ்கிரிப்டை நீயே எடுத்துக்கோ, நானே ஓட போறேன்னு இருக்கான். என்ன நிஜமாவா சொல்ற? ரிட்டர்ன்ல வரக்கூடாது புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இருக்கா. அவளும் எதிர்த்து ஓரையா இல்லையாங்கிற மாதிரி அவ கழுவிக்கிட்டுறா. அவனுக்கா எப்படியும் ஒரே சந்தோஷம், ஸ்கிரிப்ட் கிடைச்சிருச்சுன்னு அவன் போயிட்டு இருக்க. இவன் ஏதோ புதுசா பிளான் போட்டிருக்கான்னு மட்டும் தெரியுது. அதே மாதிரி இந்த மூவி ஷூட் பண்ணிட்டு இருப்பால, அப்பதான் நம்ம ஃப்ரெண்டு மீட் பண்ணிருப்பாங்க. அந்த மூவியோட எண்டிங் வருது. பட் அவர் சைட் கேரக்டர் தானே, அதனால பாத்தீங்கன்னா அவர் ஒரு லாஸ்ட் டே மீட்டுக்கு கூட கூப்பிடல. ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க அவர் எங்க போயிருக்காருன்னா அவங்க அப்பா இருக்காருல, அதாவது நம்ம ஜெனிய சொல்லியிருப்பால, அதனால அவரை பார்க்க போயிருக்காரு. அவங்க அப்பா நீ பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கே வந்துடு, இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு வழக்கம் போல அப்பா அட்வைஸ கொடுத்துட்டாங்க. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நீ பார்க்க மாட்ட போலன்னு இருக்க. அப்பா உங்களை மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன ட்ரை பண்ண விடுங்கன்னு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, நீ வந்து வேலை செஞ்சு ஆகணும்ன்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. நீங்க கிட்டார்ல பண்ணி ரெக்ரேட் பண்ண மாதிரி நான் என்னோட
உன்னோட வாழ்க்கையை ரெக்ரெட் பண்ண மாட்டேன்னு இருக்க, நீ ஓவரா பேசிட்டு இருக்கங்கிற மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கும் சரியான சண்டை வந்துருது. நான் உங்களை மிஸ் பண்ணேன்னு பார்க்க வந்தேன், ஆனா நான் வந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் போறதுக்கு முன்னாடி உன்னை சொல்லிட்டு போறேன், கண்டிப்பா நான் அதை விடவே மாட்டேன், என்னால விடவும் முடியாது. வரும்போது நான் கண்டிப்பா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இன்னும் 1 மாசம் இருக்கு, 2 வருஷம் முடியிருக்கு. அந்த 1 மாசம் உட்காந்து ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம அழுதுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினோட தம்பி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கானே, அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ உங்க கிட்ட வேணா அப்படி இருக்கலாம், ஆனா உங்க அப்பாவுக்கு நீ நடிக்கிறது ரொம்ப பெருமை. நீ வரது ஒரு 10 செகண்டுக்கு ஒரு சீனு, அந்த சீனை கூட உங்க அப்பா எவ்வளவு டைம் சொல்லி கட்டுவாரு தெரியுமா, எல்லாத்துக்கும் மண்டையிலேயே ஏறிடும். அதனால நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்ல, இவர் பேசுறத பார்த்தா அப்படியே இருக்குங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ உனக்கு தெரியாது, பட் ஒரு நாள் உங்க அப்பாவை பத்தி புரிஞ்சுப்ப பாருங்கிற மாதிரி அவன் இறக்கி விட்டுட்டு அவன் போய் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு சரி கிளம்புற அப்படின்னு இருக்க, உங்க அப்பா கொடுக்க சொன்னாருங்கிற மாதிரி ஏதோ உன கையில கொடுக்குறான். கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிடுறான். அது பாத்தீங்கன்னா பணம், அவங்க அப்பா பையன் கஷ்டப்படுவான் பணம் கொடுத்து விட்டுருக்காங்க. இவனுக்கு இப்ப பணம் வாங்கணும்னே இவன் இவ்வளவு டைம் ஃபீல் பண்ணா பாத்தீங்களா, அதை விட ஃபீல் ஆயிருது. அடுத்து இவன் கால் பண்றாங்க, யாருன்னு எடுத்தா நம்ம ஜெனி இருக்கால அவளோட அம்மா, உங்களை இப்ப மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் கதையை அப்படியே வேற மாதிரி திரும்பும். இங்க ஹீரோயின் இருக்கால அவ ஹீரோ கார்தல் தான் சொல்லிட்டு இருக்க. அவரோட மனசு அவ்வளவு சாந்தியா இருக்கு. இவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜெனியத்தான் காட்டுறாங்க. ஜெனிதா அந்த மீட்டிங்ல பாதியிலே எஞ்சி வந்திருப்பாள் அவார்ட் ஷோல. அதனால பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல அவளை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அவளோட அசிஸ்டன்ட் இருக்கால அவகிட்ட அவ கேட்டுக்கிட்டு இருக்கா, நான் நிஜமாலுமே அவ்வளவு கொடூரமானவளா, எனக்கு இந்த ரொமான்டிக் கர்மமே வரமாட்டேது, நானும் எவ்வளவுதான் ட்ரை பண்றது, ஏன் எனக்கு ஹாரர் தான் சூட் ஆகுது அப்படின்ட்டு இவ அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவ அசிஸ்டன்ட் இருக்கால அவ சொல்றா, அப்பெல்லாம் இல்ல உங்களை யார சொன்னா, அதாவது நீங்க ரொமான்ஸ் பண்ணணும்னா நீங்க லவ் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல் கொஞ்சமாச்சு ரியாக்ட் ஆகும். பட் அது அப்படி பண்ணீங்கன்னா உங்க மூஞ்சிலே தெரியும். ஒரு டைம் நீங்க அந்த ஃபீலை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஜெனியும் என்னடா இது வாழ்க்கைங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கான். அவன் எங்க போறா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனோட கடைக்கு தான் போறான், அவனை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவன் யாராவது கஷ்டப்பட்டு வந்து காத்துட்டு இருந்தா அதான் ஜெனி. பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு, என்ன இவங்கள அப்படின்ட்டு. அவ பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இருக்கு, ஒரு மணி நேரம் இருக்கு அப்படிங்கிறான். சரி நான் வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா அப்படின்ட்டு 1 நேரம் நான் வெயிட் பண்றேன்னு ஒத்துக்கிறான். அவனும் சரி அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கு. இங்க ஜெனியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் டிவில பாத்தீங்கன்னா அங்க அவளோட ஷோ இருக்குல்ல டிராமா, அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ஓடிக்கிட்டு இருக்கு அங்க இருக்க குதிச்சுட்டு எல்லாம் இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவளை பாத்தியாடா எவ்வளவு வருஷம் ஆனாலும் டேட்டிங்ல சிங்கிளா தான் இருக்கா, இவளுக்குன்ட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடைக்கலன்ட்டு இவளை பத்தி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவே அவங்க அப்பா டைட்டான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது டிவோர்ஸ் பண்ணிட்டு ஓடி வந்தவ தானே, அம்மா மாதிரி தானே பொண்ணும் இருப்பா, அப்புறம் எப்படி ஒரு பையனை போய் தேடிட்டு இருப்பா, இவளுக்கு எல்லாம் லவ்வே செட் ஆகாதுங்கிற மாதிரி இவளை பத்தி கொஞ்சம் தப்பா பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இவன் கார்ல ஃப்ரெண்ட் அவனுக்கு கேட்டு டக்குன்னு கோவப்பட்டு டிவி ஆஃப் பண்ணி விட்டுறான். ஜெனி எஞ்சி போனோடனே அவன் வேலையே தேவையில்லைன்னு பின்னாடியே ஓடிடுறான். போன உடனே நீ அங்க பேசியிருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ தப்பு பண்ண மாதிரி பின்னாடி ஓடி வந்த, நீ என்னதான் இருந்தாலும் பேசிருக்கணும்லான் இருக்க. ஜெனி பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் இப்போ ஒரு ஆக்டர் தானே, அப்ப அவங்க என்ன பேசினாலும் என்னை பத்தி பேசினாலும் நான் ரைட்ஸ் கொடுத்த மாதிரி தானே, அதுக்கெல்லாமா நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கா. சரி இப்போ என்ன விட்டு சொல்லு அப்படின்ட்டு இருக்க. ஜெனி பார்த்தனா இந்த மாதிரி ரைட் போகணும்னு கேட்பா. இந்த டைம் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இப்ப நான் ரெடியாரு ரைடுக்கு போலான்னு அவனே கூப்பிடுறான். 2 பேரும் வழக்கம் போல ஒரு நைட் ரைட்ல அப்படியே சூப்பரா பறந்துட்டு இருக்க. ஜெனிக்கு மனசுல இருக்க எல்லா ஃபியரும் அப்படியே அழகு மாதிரி வந்துகிட்டு இருக்கா. 2 பேரும் எப்படியோ இவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. போன உடனே கொஞ்சமா பேசிட்டு இருக்காங்க. சரி நான் எப்படி இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே கேட்கவே இல்லைன்னு இருக்க. எனக்கு தெரியும் நீ யார்கிட்டயாச்சும் கேட்டிருப்ப, ஏன்னா உனக்கு தான் நல்லா பவர் ஆச்சு அப்படின்ட்டு இருக்க. ஆமா நான் உங்களை ஆன்லைன்ல சர்ச் பண்ணேன், பட் ஆன்லைன்ல நீங்க இல்லவே இல்லை, இன்ஸ்டாகிராம்ல கூட எதுலையுமே. அதுக்கப்புறம் தான் நான் மேனேஜர்கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன், ஏன் நீங்க ஆன்லைன்ல கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்பெல்லாம் இல்ல, சரி எதுக்காக என்ன தேடிட்டு இருந்தேன் ஆன்லைன்ல எல்லாங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கேட்கறான். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஆனா என்னை பத்தி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது, உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் எதுனா கிடைக்குதான்ட்டு இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. கடைசியில எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு இருக்க. என்னோட பேர் இது, எனக்கு அப்பா ஒருத்தவங்க இருக்காங்க, அம்மா இல்ல அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் ஆக்டிங்ல சின்ன வயசுல சூஸ் பண்ணிட்டு டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் 12th படிக்கும்போது சும்மா இந்த ஷோ எக்ஸிபிஷன் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிலிப்பைன் படம் பார்த்திருப்பான். அதுல இருந்து ஒரு ஆக்டர் மேல இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் இந்த மாதிரி ஆக்டராக போறேன்னு அவங்க அப்பாட்ட சொன்னாலே அவங்க அப்பா என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு திட்டிருப்பாரு. இவன் அந்த மீன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பான், இந்த மாதிரி நீ வேணா ஒரு நாள் பாரு நான் ஆக்டர் ஆவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவன் அப்பல இருந்து ஆக்டர் ஆகணும்னு சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் எல்லாருமே ரிஜெக்ஷனை தானே ஃபெயிலியரை ஃபர்ஸ்ட் சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே இவனும் எங்க ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் சரி எல்லா பக்கமே வேண்டாப்பா
நெக்ஸ்ட்ங்கிறே போயிருப்பாங்க. இவனை எடுத்திருக்கவே மாட்டாங்க டிராமாக்கு. ஆனாலும் இவன் பாத்தீங்கன்னா எப்போ ஆசைப்பட்டானோ அப்பல இருந்து அந்த கண்டினியூவா பண்ணிட்டு இருந்திருப்பான். சில இடத்துல எல்லாம் நான் சைடா பண்ணிருப்பான்ல, அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் ரியலா இருக்கணும்னு சொல்லிட்டு இரும்பு கம்பி இருக்கும்ல ரியல், அதை வச்சு அடிக்கும் வருவாங்க. இவனும் அந்த மாதிரி அடி வாங்கிட்டு நிறைய டைம் அடியும் பட்டிருக்கு இவனுக்கு. அப்படியே ரத்தம் எல்லாம் ஒரு மண்டையில இருந்து. பட் என்னதான் இருந்தாலும் இவனோட சைடு தானே, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போற கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இவனே தனியா போய் கட்டு போட்டு இவன் பாட்டுக்கு வீட்டுல இறங்கி போயிருப்பான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஆக்டிங்க்கு ட்ரை பண்றது அவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு இவன் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா நீ சொன்னாங்களே இனிமேல் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு அவர் பாசத்துலதான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் யோசிச்சு பாரு, அவர் உனக்கு டைம் கொடுத்திருக்காரு, உன்னை பார்க்காம இருக்கணும்னு நினைச்சிருக்காருல, அதனாலதான் மேபி அவர் உன் மேல பாசமா தான் இருக்காரு. உன்னை நினைச்சு எனக்கு பொறாமையா இருக்குன்ட்டு நம்ம ஜெனி வந்து அவளோட கதையை ஸ்டார்ட் பண்றா. உன்ன மாதிரி எங்க அப்பா எல்லாம் கிடையாது. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி எப்பவுமே அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆஃப் கேமராலாம் பாத்தீங்கன்னா இவளை கண்டுக்க கூட மாட்டாங்க, இவகிட்ட பேச கூட மாட்டாங்க. அந்த மாதிரிதான் அவங்க அம்மா ஒரு பணப்பையா சின்ன வயசுல இருந்து இருந்திருக்காங்க. சின்ன சின்ன ஆட் பண்ணும்போது கூட பார்த்தேன்னா இவளை இந்த ஓவரா சிரிக்கிற அப்படின்ட்டு இந்த தொண்டை இரும்பல் அதெல்லாம் நடந்திருக்கும்ல, அப்படி வந்தா கூட அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இந்த க்ரூவெல்லாம் கூட ஹெல்ப் பண்ண விட மாட்டாங்க. விடுங்க நான் பாத்துக்கிறேன்ட்டு என் மானத்தை வாங்கிட்டு இருக்கே என்னன்ட்டு அப்படியே இவளை சிரிக்க சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு சிரிச்சுட்டு அடுத்த டைம் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிருப்பா. இவளுக்கு ஒரு 4 வயசு இருக்குல்ல, அந்த டைம்ல இருந்து இவ ஹை ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. பட் எப்பவுமே இவ கேமரா போக்கஸ்டிங்காட்டி சுத்தி சுத்தி கேமரா இருந்துகிட்டே இருக்கும். இவ கிளாஸ்லயும் இவ என்னென்ன பண்றா அப்படின்ட்டு அதையும் ஒரு ஷோவா பண்ணிருப்பாங்க. டைரக்டர் என்னையோட ஷூட் முடிஞ்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க மத்த பொண்ணுங்களா வந்து எப்பதான் ஷூட் முடியுமோ அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இவ கூட பாத்தீங்கன்னா இவ கூட பேசுற ஆசைன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. பட் எல்லாருமே இவ கூட எல்லாம் க்ளோஸா பேசுற மாதிரி இருக்கேங்கிற மாதிரிதான் இவளுக்கு பின்னாடி பேசியிருப்பாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரியா இருக்கும். இவ பாட்டுக்கு சைலண்டா கிளம்பி வெளியே வந்திருப்பா. பட் வெளியே வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பாவோட மார்க்கெட்ல டவுன் ஆயிடுச்சுன்ட்டு. இவளுக்கு நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா ப்ரெஸ் எல்லாம் இவ ஸ்கூல்னு கூட பார்க்காம அங்கேயே வந்திருப்பாங்க. டக்குன்னு அவங்க அம்மா கேரவனை தூக்கிட்டு வர இவளும் அவங்க அம்மா கூட சேர்ந்து போயிருப்பா. அங்க போனா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சிங்கிற மாதிரி இவளுக்கு ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி இவ நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு அவங்க அம்மா இவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணை நடிக்க வைக்கணும், ப்ரொடியூஸ் கூட நான் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்டத்தட்ட பணப்பிசாசு மாதிரி தான் இவளை சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இவ ஷோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா தான் என்ன ஃபுல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு இவளோட கஷ்டத்தை எல்லாமே சொல்ல அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நான் கூட ஒரு ஸ்டார்னா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன், உன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல அப்படின்ட்டு அவங்க நல்லா க்ளோஸா பேசிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதாவது உன்னி, அவ பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு நைட் ஸ்டாண்ட் இருந்திருப்பால. காலையில அவ பாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் கிளம்புறேன், இனிமேல் உங்க நம்பரை பிளாக் பண்ணிட போறேன் அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு போயிருப்பா. இவனும் கால் பண்றான், எடுக்கவே இல்லை. டக்குனு ஹீரோக்கு கால் பண்ணிட்டான். பண்ண உடனே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தோம், அந்த பொண்ணை நினைக்காம என்னால இருக்கவே முடியல, என் மண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா, இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ விட்டுருங்கிறான். பட் இவன் பாத்தீங்கன்னா அடுத்த இதுவே ஆபீஸ்ல தான் இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு தான் நம்ம உன்னிதான் எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி ஷோ நடக்குதுன்ட்டு. அது எல்லாத்தையும் வச்சு இவன் கெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உன்னையே பார்க்கணும்னு வந்திருக்கேன். இவளுக்கு நான் பதறி போயிடுது, ஏன்னா இவன் இதுக்கு ஆஃபீஸ்லயே தேடி வந்துட்டான் அப்படின்ட்டு. அங்க வந்து இவன் இந்த மாதிரி ஷோல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியே அவன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் அழகுக்கு ஸ்டைலுக்கு பேசுற திறமைக்கு நீ யாரதான் ரிஜெக்ட் பண்ணுவா, எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டாங்க, அப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மேனேஜர் அம்மா விடுற மாதிரி இல்லை, இவனை பிடிச்சி ஓகே நீங்க வாங்க நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே பக்காவா டிக்கா போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க அவனும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வேணும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் டக்குன்னு சொல்லிடுறா, இந்த மாதிரி நான் இவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தேன், அதனால இந்த ஷோக்கு நீங்க பண்ணக்கூடாது இவனை அப்படின்ட்டு ஓப்பனா உடைச்சிடறா. ஒரு நாள் தானே இருந்தேன், இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா என்ன, ஒரு நாள் இருந்ததெல்லாம் கணக்கு வைக்க கூடாதுன்ட்டு இல்லையே, நீங்க வாங்க எங்க ஷோவோட டிஆர்பி எப்படி எகிறதுன்னு பாருங்க அப்படின்ட்டு அந்த மேனேஜர் அம்மா அப்பாவும் ஒத்துக்குச்சு. இங்க இவளுக்கு நான் உன்னைக்கு நான் பைத்தியவே பிடிச்ச மாதிரி இருக்கு. இங்க நான் சைன் போட்டா ஓகே அவன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ற, தயவு செஞ்சு இப்பவே ஓடிடு ப்ளீஸ் இருக்கா. என்னால அதெல்லாம் முடியாது, உனக்கு நிஜமானவே எனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு அவன் மனசுக்கிட்டு இருக்கான். இப்படி வரியா, சரி இப்ப கூட பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஷோலாம் ஈஸி இல்லைன்னு இருக்க, சரி அப்ப நான் எங்கதான் சைன் பண்ணும் சொல்லு அப்படின்ட்டு இவன் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப அந்த ஷோல இருக்கிறவங்க எந்த கப்பல்ஸும் டேட்டிங்ல ரியலா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நீயும் நானும் கண்டிப்பா அதுல டேட் பண்ண முடியாது, நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு இருக்க. சரி நீ யாரையும் லவ் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு இருக்கான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் எவ்வளவு நாள் பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன். சரி அப்ப வா பெட் பார்க்கலாம், ஏன்னா நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறான்னு பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா பிடிச்சா பிடிவாதுந்தாங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன். இங்க ஹீரோயினுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கா. என்னன்னா இந்த லவ் ட்ராஜடி இருக்குல்ல, அதுதானே நம்ம ஹீரோயினோட
ஸ்டோரி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவளோட லைஃப் இழந்திருப்பா. பட் இருந்தாலும் அவ ஃபர்ஸ்ட் லைஃப் வரும்போது அவ அக்செப்ட் பண்ணிப்பா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த பொண்ணு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவ காலில் இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அந்த காயம் ஃபுல்லா தானே இருக்கும், அப்படி எப்படி அந்த பொண்ணு ஏத்துக்க முடியும் இருக்க. அந்த காயத்தை விட அவனோட காதல் பெருசா இருந்தா அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ல ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இவங்க அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களதான் மீட் பண்ண போறாங்க. ஹீரோயின் உட்காந்து பல்பு வாங்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவு டைம் சொன்னேன் உன் அழகுக்கு அறிவுக்கெல்லாம் இன்னொருத்தன் கிடைப்பானு, கேட்டி அணின்னு இருக்க. ஆமாடி இப்பதாண்டி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கா. இங்க நீ ஒருத்தி கம்மனரு, எப்படியோ எங்க குடும்பத்துல மண்ணளி போடாத அப்படின்ட்டு இருக்க. ஆமா இது பெரிய குடும்பம் எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நீங்க ஃப்ரீனா நாளைக்கு வரீங்களா அப்படின்ட்டு. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அதை பாக்குறாங்க. பட் பாத்துட்டு ரிப்ளை பண்ணலான்ட்டு போறக்குள்ள டக்குன்ட்டு அவங்க அப்பா வர சவுண்ட் கேக்குது. அவங்க அம்மா மூஞ்சி உடம்பு எல்லாமே காயமா இருக்கு. அவங்க அப்பா வந்தோடனே டக்குன்னு ஓபன் பண்ணலான்ட்டு போயிடுறாங்க. அவர் வந்த உடனே அவர் பாட்டி ஜம்முன்னு மேல போக அவங்க அம்மா ஒரு பக்காவான ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அவ்வளவு அபியூஸ் பண்ணாலும் இருக்க. இங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஸ்டோரியை பேசிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோயின் அப்பதான் அவ கதையை சொல்லிட்டு இருக்கா. ஓ இதுதான் உன் கதையா? அப்போ உன்னோட ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா, அவளை வச்சுதானே கதையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு இங்க கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கதை அப்படியே ஒரு பொண்ணு ஓட, அந்த பையன் பின்னாடியே ஓட. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையனை அவங்கள கொண்டுருவா. பட் என்னதான் இருந்தாலும் சரி அந்த பையனும் இவங்களும் உயிருக்கு உயிரை ஒரு கட்டத்துல கால் வச்சாங்க. பட் என்னதான் எதுக்கு அதை கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் கதை. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு, இப்ப நீ என்ன பண்ண போற, ரிவெஞ்ச் எடுக்க போறியான்னு இருக்க. ஆமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கன் இருக்குல்ல அதை எடுத்து அவங்க கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ சொல்றதா இருந்தா நான் அப்படியே ஏத்துக்கிறேன்ட்டு அந்த பையன் சொல்ற. எனக்கு வேற வழி தெரியல, நீ பண்ணதுக்கு இதுதான் தண்டனைங்கிற மாதிரி அவளும் பாத்தீங்கன்னா கண்ணு கலங்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இதோ இப்படியே அந்த பொண்ணு ஷூட் பண்ணிடுறா அதானே அப்படின்ட்டு இவன் அப்படியே அந்த கேரக்டருக்குள்ளேயே உரிய போய் பேசிட்டு இருக்க. ஆமா அதேதான் கம்முன்னு உட்காரு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மொக்க பண்ணி விட்டுறாங்க. இங்க அவங்க அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா சரிம்மா பாத்துக்கிட்டே என்ன அப்படின்ட்டு, நான் உன்னை எப்பவுமே நல்லா பாத்துப்பேன், இதுல என்ன இருக்கு, தேங்க்யூ சோ மச்ங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா எப்படி அனுப்புவாங்க அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும்ல. என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்ட்டு அவனுக்கு ஏதோ தப்புன்னு மட்டும் தோணுது. இங்க அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட மாட்டிட்டாங்க. நீ பையன் கூட பேசுற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லி இருக்கவே கூடாதுன்னு அவங்க அப்பா பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவன் ஃபுல் சர்க்கிள் மப்பிள் இருக்கான். சரிடா நாளைக்கு நாங்களுக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே போயிடுறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னென்னலாம் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அம்மா கால் பண்றாரு. பட் கால் பண்ணா காலை எடுக்கல. டக்குன்னு யாரோ எடுத்து வேற மாதிரி பேசுற மாதிரி இருக்கா. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயமாயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள போறக்கே இவனுக்கு அவ்வளவு தயக்கம். ஏன்னா அந்த வீடு தானே இவனுக்கு கிட்டத்தட்ட நரக மாதிரி இருந்தாலும் அவங்க அம்மாக்காக நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறான். போனா அவங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. தலை காலன்ட்டு எல்லா பக்கமும் அடியே அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த குளத்துல நீ பார்க்க கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா மறைஞ்சுக்கிட்டு இருக்க. இவனுக்குன்னா சரியான கடுப்பாயிடுச்சு. அவங்க அப்பாவை தேடி போயிட்டு இருக்கான். அவங்க அம்மா போகாத போகாத அப்படின்ட்டு கதறிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க அம்மாவை பாத்துக்கிறா. ஹீரோ என்னதான் இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு வழியா பாத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாவோட ரூம் போறான். போகும்போது இவனுக்கு அத்தனை ட்ராமா எல்லாமே கண்ணு முன்னாடி தான் வந்துட்டு போகுது. அவ்வளவு பயமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அடைச்சு வச்சதே அந்த ரூம்ல தானே. போய் பாக்குற அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கூலா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல அவங்க கிட்ட கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இதுதான் உங்களோட கடைசி வார்னிங்கா இருக்கும் அப்படின்ட்டு இருக்க. நான் அவனை அடிக்கல, நீ தானே அவளை அடிச்ச, உன்கிட்ட பேசினங்காட்டி தானே அப்படி நான் அடிக்க வச்சேன் அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல படைய போட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேல நிறுத்துங்க, உங்களை கொல்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா நானே கொல்ற போறேன் அப்படின்ட்டு இருக்க. அவன் என்னோட பொண்டாட்டி, நான் அடிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்ட்டு இருக்கான். இதுக்கு மேல நீங்க தொட்டிங்கன்னா உங்களை உயிரோடையும் நீங்க பார்க்க முடியாது, என்னையும் சரி அம்மாவையும் சரி, இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கிடுங்கன்ட்டு அவங்க அப்பாவை தூக்கி போட்டுறான். சரி என்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருக்க, பட் நீ பண்ண வேலை உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு இவன் எவ்வளவு பெரிய பயந்தா கோலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் இல்ல, ஏன் நான் பண்ண என்ன பண்ணன்னு தெரியும் அப்படின்ட்டு இருக்க. நிஜமாதான் சொல்றியா, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு நிஜமாலுமே தெரியுமா, நீ அவளை உன்னை எப்படி உன்னால அவ வாழ்க்கை மாறுச்சுன்னு தெரியுமா அப்படின்ட்டு அவனோட பிளாஷ்பேக் சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்படி காரணத்துக்கு காரணமே அவ ஹீரோ பார்க்க வந்தங்காட்டி தானே. ஹீரோனோட அம்மா போய் சண்டை போட்டிருப்பாங்க, உன் பையனை பார்க்க வந்துதான் என் பொண்ணு இப்ப இப்படி இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயின் இவ்வளவு நாள் கோமால இருந்திருப்பால, அது எல்லாத்துக்கும் சரி அவங்க அம்மா சரியான வெறியில அன்னைக்கு உட்காந்து சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பா பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஹீரோனால கோமால இருந்தா அவங்க அப்பா இருந்துட்டாங்கன்னு எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஹீரோக்கு சரியான வெறியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அங்கதான் அவங்க அம்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவன் ஓடு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த காலடியை பார்த்திருப்பான்ல, அது கூட நம்ம ஹீரோ எப்படி வந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டிருக்க மாட்டான். இப்போ அவனாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லவ் தான் பெருசு, அந்த அத்தனை ரிவெஞ்ச் ஆக்குற என்னது இருந்தாலும் சரி லவ் தான் பெருசு அப்படின்னு பேசியிருப்பால, அது எல்லாத்தையும் இவன் மண்டைக்குள்ள போட்டுட்டு நான் அவளை அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இன்னும் அவ எனக்காக நின்றுட்டு இருக்கான்ட்டு அந்த வெறியில நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கேன்ட்டு அது ஒரு எபிசோட் முடிக்கிறாங்க.
இப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் உண்மை தெரிஞ்சிருச்சு. இவங்க சேர்ந்தாங்களா, பிரிஞ்சாங்களா, இல்ல ஹீரோயின் டைரக்டர் ஆனாலா இல்லையா அப்படின்ட்டு ரொம்பவே அழகா கட்டியிருக்கான். அதை பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிருக்கேன். அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.